கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Micah chapter 2 verse 13. The one who breaks open the way will go up before them. மீகா 2 அதிகாரம் 13 வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். Have you ever felt struck like every door is closed in front of you? ஒருவேளை உங்க வாழ்க்கையில் முன்னேற வழி இல்லாமல் எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல் காணப்படுகிறதா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவராய் கர்த்தர் கடந்து வருகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை காணப்படுகிறது அல்லவா? உங்க வாழ்க்கையில உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்ல விடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை உங்க வாழ்க்கையில காணப்படுகிறதா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராக நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்கிறார் என்று. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயோ ஏதோ ஒரு நன்மை தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லவா? பல நாட்களாக ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இது ஒரு திருமண தடையாக இருக்கலாம், அல்லது வீடு கட்டுகிற காரியத்துல தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பினான்சியல் காரியத்துல ஒரு காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்க, ஒரு நன்மை வராதபடிக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாத தடையாக கொண்டு இருக்குதா அல்லவா? இந்த நாளிலே எந்தவித தடையாக இருக்கலாம், உங்க பிசினஸ்ல காணப்படலாம், அல்லது உங்க படிப்புல காணப்படலாம், எந்தவித தடையாக இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்க தடைகளை நீக்கி போடுகிறவராக உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? வழி இல்லாத இடத்துல வழி செய்கிற தேவனாக, ஒரு வே மேக்கராக இந்த நாளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக நம் மத்தியில அவர் கடந்து வந்திருக்கிறார். நாம் வேதத்துல பார்க்கும்போது மோசஸ் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது அவங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய பார்வோனின் சேனையை அவங்களை துரத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு முன்பாக இருந்தது அந்த சிவந்த சமுத்திரம். அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்டி செல்ல முடியும்? பின்னாடினா அந்த போர் வீரர்கள் படையெடுத்து வருகிறதுனால அவங்க மிகவும் பதஷ்டமான ஒரு நிலைமை காணப்பட்டுச்சு. மோசஸ் கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று பார்க்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவங்க மத்தியில இறங்கி அந்த கடலை 2ஆய் பிளக்க செய்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில கடல் போல உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற காணப்படுகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன், அவங்க தடைகள் நீக்கி போட்டு அந்த மோசஸ் இஸ்ரேல் ஜனங்களை எவ்வளோ அந்த வெட்டாந்திரத்துல அவங்களை சேஃபாக கொண்டு போய் சென்றாங்களோ, இதே போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் மறைந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போவார். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எல்லாம் மாறும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today God is breaking closed doors. Whatever chains, whatever delays, whatever fears is in your life, they are breaking right now in Jesus name. No matter how long you have waited, no matter how hard the battle has been, the Lord is going before you and will make a way for you. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் இதை விசுவாசித்து ஆண்டவரே உங்க வாழ்க்கையில இருக்க தடைகள் நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, நீர் இறங்கி கர்த்தாவே ஆண்டவரே வழி இல்லாத இடத்துல வழி செய்கிற தேவனாய் நீர் கடந்து வரும்படியாக கர்த்தாவே ஆண்டவரே, சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த தேவன் இன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை நீர் மாற்றி கர்த்தாவே அற்புதத்தை செய்யுங்க இயேசப்பா. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.